நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. இந்த பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி போட்டி போட்டு 61 இடங்கள்ல போட்டு 5 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி, இந்தியாவிலே ஒரு பெரிய கட்சின்னு சொல்லலாம். எல்லா மாநிலங்களிலும் கிளைகள் இருக்கிற ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஏன் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டே இருக்காங்க? அதுக்கான காரணம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சியா இருந்தாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய குடும்பம். அவங்க கோலோச்சின ஒரு கட்சி. என்னதான் வாரிசு அரசியல் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க அந்த லெகசியை காப்பாத்திட்டே இருந்தாங்க. அந்த ஒரு லெகசிய ராகுல் காந்தி அவர்களால காப்பாற்ற முடியலையா அப்படின்றதுதான் இங்க ஒரு கேள்வியா. சரி, ராகுல் காந்தினால காப்பாற்ற முடியல அப்படின்றது கூட விட்டுருங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியினாலேயே அந்த ஒரு கட்சியோட லெகசியை காப்பாற்ற முடியலையா அப்படின்றதுதான் நம்மளோட கேள்வியா. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சு போன நிறைய பேர் அடுத்தடுத்து தனி கட்சி ஆரம்பிச்சு அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க. அதுல நம்ம மம்தா பானர்ஜி சொல்லலாம். அவங்க காங்கிரஸ்ல இருந்தா பிரிஞ்சாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஆட்சி பிடிக்கிற மாதிரி வளர்ந்துருக்காங்க. அதே போல தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவரும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து பிசிசியோட செக்ரட்டரி ஆகி அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்குலாம் ஒரு மிகப்பெரிய கட்சியா மகாராஷ்டிரால வளர்ந்தார். அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு அவரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆட்சியை பிடிச்சார். இப்படி காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சவங்க நிறைய பேரு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு வராங்க. அதாவது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சாதான் வளர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் தெரியும். குலாம் நபி ஆசாத் அவரெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். சோ அந்த மாதிரியான ஒரு லெகசியான தலைவர்களை உருவாக்க தவறிடுச்சோ காங்கிரஸ் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு ஏன்னா ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு பேச மட்டும்தான் அது முன்னெடுத்து. மற்றபடி யாரும் பிரியங்கா காந்தி இருக்காங்க. இருந்தாலும் களத்துல இறங்கி செயல்பட்டு அந்த இளைஞர்கள் கிட்ட போய் ரீச் ஆகி கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே காங்கிரஸ் கட்சியில இருந்து எடுக்கல அப்படின்றதுதான் ஒரு காரணம். சரி, காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தோக்குறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன? சோ காங்கிரஸ் கட்சிக்கு திமுக மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு இல்லை அப்படின்றதுதான் மிகப்பெரிய காரணம். ஏன்னா திமுக கொள்கை அளவுல பாஜகவை மிகப்பெரிய அளவு எதிர்க்கும். என்ன அவங்க சொன்னாலும் சரி, அதுக்கு எதிரா மக்களும் திரண்டல்றாங்க, திமுகவும் திரண்டல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை பிடிப்போட பாஜகவை எதிர்க்கிறதுனாலதான் அவங்க என்ன பணம் கொடுக்குறேன் கொடுக்கல இப்படி எதை வச்சு அவங்க அரசியல் பண்ணாலும் அந்த அரசியல்ல தனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட வச்சு அதை உறுதியா நிக்கிறதுனாலதான் திமுக இப்பவும் பாஜகவை தீவிரமா எதிர்க்குது. அந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்பு காங்கிரஸ் கிட்ட இல்லை அப்படின்றதான் தோணும். அது போக கொள்கை பிடிப்பை கூட ஏன்னா கொள்கை பிடிப்பை விட ஒரு கட்சியா ஆக்டிவா செயல்படுறதும் அதுலதான் ஒரு கட்சியோட வெற்றி இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய தலைவரா காமராஜர் வந்தார். இந்தியாவுக்கே ஒரு பெரிய தலைவரா பார்த்தார். அப்படி இருந்த காங்கிரஸ் இப்ப எப்படி இருக்கு? ப. சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நிதியமைச்சர் தமிழ்நாட்டில இருந்து இருக்கிறார். ஆனா அவர்னாலையும் காங்கிரஸ் கட்சி வளர்க்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வாரிசு, அவங்களோட வாரிசுகளை காங்கிரஸ் கட்சியில நிலைநிறுத்தணும் அப்படின்றதுதான் ஒரு மையமா வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி இளைஞர்கள் வரணும், அடுத்தடுத்த யங் ஜெனரேஷன் அவங்கள ஈர்க்கணும், அவங்கள கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல அப்படின்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி கூட ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெருவுல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் நம்பரை வாங்கி மிஸ்டு கால் கொடுக்குறாரு. இவன் எனக்கிட்டே போன கூட தம்பி பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் கொடுத்த சம்பவம் தான் இது. ஆனா அதுல அந்த உறுப்பினர் எண்ணெல்லாம் வரல, எனக்கு நல்ல வேலை வரல அப்படின்ற மாதிரிதான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி தெரு தெருவா போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு பொய்யாவது நாங்க இத்தனை பேரை சேர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியாவது இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு கூட காங்கிரஸ் எடுக்கிறது. அது போக இப்ப தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு களத்துல இறங்கி பணியாற்றுறதுக்கு கூட்டணி கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு பணியாற்றுறாங்க. இவங்க அப்படியே ஒரு கல்யாண மாப்பிள்ளை எப்படி வேலை பார்க்காம இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு மனநிலைமையோட தான் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இப்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 35+, 40+ இந்த ரேஞ்சில தான் உறுப்பினர்கள்ன்றது இருக்காங்க. ஒரு 20 to 30 ஏஜ் கேட்டகரிக்கு தான் காங்கிரஸ் கட்சியில நீங்க சேருவீங்களான்னு கேட்டா மேக்சிமம் ஆன்சர் நோ அப்படின்னு தான் இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம்
மீடியா மூலமாவோ இல்ல அவங்களோட செயல்பாடு மூலமாவோ ஏதோ ஒரு மூலமாகவோ தொடர்ந்து வந்து அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ராகுல் காந்தி அப்படியே போயிட்டு எல்லாரையும் வந்து கவர் பண்ணாரு, தெருவா நடந்து போனாரு. அவர் ஒரு ஆள் நடந்து போய் என்ன பண்றது? கட்சியில எல்லாருமே நடக்கணுமே. எல்லா மாநிலங்களிலும் மக்கள் இந்த மாதிரி வந்து எப்படி வந்து காங்கிரஸ் கர்நாடகால டி.கே. சிவகுமார் அப்படின்றவர் வந்து ஒரு தனியா செயல்பட்டு அங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரோ, அதே மாதிரி வந்து இப்ப தெலுங்கானால வந்து அவங்க எப்படி ஆட்சி பிடிச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு களத்துல இறங்கி தீவிரமா செயல்படக்கூடிய தலைவர்கள், அந்த மாதிரியான தலைவர்களை உருவாக்கும். அதுக்கு யங்ஸ்டர்ஸ முதல்ல யங்ஸ்டர்ஸ் உறுப்பினராக சேர்க்கறதுக்கு ஏதாவது முன்னெடுப்புகள் எடுக்கும். அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளையும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு தோற்கிறதுக்கு இன்னொரு காரணம் கோஷ்டி பூசல். தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த கோஷ்டி பூசல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா வந்து ஆல் ஓவர் இந்தியா அந்த கோஷ்டி பூசல் இருக்கு. இந்த ஒரு கோஷ்டி பூசல்னாலதான் ஜி.கே. வாசன் அவர்கள் வெளியேறி ஏற்கனவே அவங்க வச்சிருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற பேர்ல மறுபடியும் கட்சியை தொடங்கிட்டாரு. ஸோ அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதுல வந்து சக்சஸ் ஆகலைன்றது வேற விஷயம். இந்த மாதிரி வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நபர்களையும் வெளியேற்றுறதுக்கான செயல்பாடுகளை தான் காங்கிரஸ் கட்சி செஞ்சிச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸ ஈர்க்கிறதுக்கு எந்த ஒரு திட்டங்களும் இல்லை, எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லை. ஸோ தேர்தல்னு வந்துட்டா சுழன்று வேலை பார்க்கணும். தேர்தல் வந்து அப்படியே வந்து ஒரு தேனி போல வந்து வேலை பார்த்தாதான் ஜெயிக்க முடியும். பிஜேபி வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி பல வந்து அரசு நிறுவனங்களை எல்லாம் கைக்குள்ள போட்டுட்டு தனக்கு சாதகமான சட்டங்களை இயற்றி அதன் மூலமா லாபி பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி மட்டும் ஒரு பெரிய ஜனநாயகவாதியா இருந்து என்ன பிரயோஜனம்? கட்சியில இருக்க மற்ற எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஜனநாயகவாதியா இருக்கு, களத்துல இறங்கி போராடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு கட்சி வந்து கருத்தியல் ரீதியாவும் மிகப்பெரிய ஆட்கள் வந்து வச்சிருக்காங்க. திமுக கருத்தியல் ரீதியா பேசுறதுக்கு ஆராசா, பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. சோ வந்து எந்த மாதிரியான ஒரு டிபேட்டை கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லுவாங்க. கனிமொழி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தியல் தலைவரா இருக்கிறாங்க. அதே போல களத்துல இறங்கி செயல்படுறதுக்கு கே.என். நேரு, அப்புறம் வந்து சேகர் பாபு இந்த மாதிரியான அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் களத்துல இறங்கி செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர்களா இருக்கு. அதே போல வந்து யங்ஸ்டர்ஸை ஈர்க்கிறதுக்கு உதயநிதி, அன்பில் மகேஷ் இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. ரீதியான கரெக்டான பாயிண்ட்ல பேச, இளைஞர்கள் ஈர்க்கிற வகையில பேச, அந்த மாதிரியான நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டிஎம்கேல இப்ப வந்து சேர்த்திருக்காங்க. அது போக வந்துட்டு இப்ப 200 பேச்சாளர்களை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. கருத்தியல் ரீதியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அரசியல் ரீதியா அவனுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, அவனுக்காவே புரிஞ்சிடும். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எடுத்திருக்காங்க. அது போக வந்து அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழாவை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்காங்க. ஒரு அறிவு சார்ந்த இந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் நடத்தியிருக்கான்னு கேட்டா நடத்தவே இல்லை. இந்த மாதிரி வந்து கருத்தியல் தனத்திலையும் களத்திலையும் எல்லா விதமாகவும் செயல்படுறதுக்கான ஒரு யங்ஸ்டர்ஸ் வேணும், ஒரு யங் பிளட் வேணும். ஒரு மிகப்பெரிய அமைப்பே ஏற்படுத்தி யங்ஸ்டர்ஸ் ஈர்க்கிறதுக்கு ஒரு முயற்சியை எடுக்கணும் ராகுல் காந்தி. இந்த மாதிரி வந்து உறுப்பினர்களை சேர்க்கிறது, கருத்தியல் ரீதியா அவங்களை பயணிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல அவங்க முன்னெடுத்தாதான் ஒரு தேசிய கட்சியா அவங்க நிக்க முடியும். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கையில மிகப்பெரிய வேறுபாடு கிடையாது. அதனாலேயே வந்து காங்கிரஸ் வந்தா என்ன, பிஜேபி வந்தா என்ன, பிஜேபி வந்து கொஞ்சம் ஹார்டு சங்கியா இருக்காங்க, காங்கிரஸ் கொஞ்சம் வந்து சாஃப்ட் சங்கியா இருப்பாங்க. சோ அதனால வந்து இவங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் நமக்கு நினைக்கிறது. என்னதான் வந்து ஓட் சோரி, இவிஎம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் களத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வைப்ரண்டா ஒரு பவரா இருக்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில இல்ல அப்படின்றதுதான் மிகப்பெரிய தோல்வி பாதையில தொடர்ந்து பயணிக்கிறத காட்டுது. சோ இதை வந்து என்னன்னா திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் கத்துக்கணும். இந்த மாதிரியா வைப்ரண்டா அடுத்தடுத்த தலைமுறையும் ஈர்க்கக்கூடிய செயல்முறைகளை காங்கிரஸ் எடுக்காத வரைக்கும் காங்கிரஸ் தொடர் தோல்விகளை தான் சந்திக்குமா அப்படின்றதுதான் நாம நடைமுறையில பார்க்கணும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர். ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.